வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4வியோட இந்த 2025 அப்டேட்டட் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நிச்சயமாக நம்மளுக்கு இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4வி பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு 200cc ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள். இந்த ஒரு வெஹிக்கலில் இப்போ லேட்டஸ்ட்டாக 2025க்காக அப்டேட்ன்றதை கொடுத்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்சஸ்லாம் என்ன, ப்ரைஸிங் அதை மாறி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படியே இருக்குன்றதை இன்றைக்கி நம்ம தடையில் பார்ப்போம். பார் மெடிச்சுனிக்ஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் புடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெஹிக்கிளுடைய சஸ்பென்ஷன் செட்டப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, முதல்ல வந்து நம்மளுக்கு நார்மலான ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 37mm அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து ரியலி ஒரு நல்ல அப்டேட்டாக தான் தெரியும். பட் ஆனால் டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4வி ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும். இது வந்து ஒரு அன்வான்டான அப்டேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஆல்ரெடி டிவிஎஸில் கொடுத்துருந்ததுன்னு பார்த்தோன்னா ஒரு நார்மலான டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் கிடையாது. அதில் உங்களுக்கு கொடுத்துருந்ததுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு ஷோவாவோட ஒரு அட்ஜஸ்டபிள் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நார்மல் டெலஸ்கோப்பிக்காக இருந்தாலுமே அதில் வந்து உங்களுக்கு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சாஃப்ட்வேர் சைடில் டியூன் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் சிஃபர் ஸ்டைலில் டியூன் பண்ணிக்கலான்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு வெஹிக்கிளோடைய சஸ்பென்ஷன் செட்டப்ன்றதை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பொதுவாகவே நம்மளுக்கு பின்னாடி சஸ்பென்ஷனில் தான் அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லா பைக்லையும். டெலஸ்கோப்பிக்கில் பெரும்பாலும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ஃபஸ்ட் இன் டைமாக அந்த ஒரு விஷயத்தை கொடுத்து இந்த வெஹிக்கிளோடைய சஸ்பென்ஷன் செட்டப்பை ஆல்ரெடி சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பை சேஞ்ச் பண்ணி இந்த ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் கொடுத்ததுன்றது எனக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய அப்டேட்டாக தெரில. பட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷனும் வேணும், கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த ஆப்ஷனுக்கு போகலான்றப்ப மேபி நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் இதுவும் நல்ல சஸ்பென்ஷன் தான். இப்போ புதுசாக கொடுத்துருக்க அந்த ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க் இட்ஸ் குட்டு. பட் ஆனால் அதில் அட்ஜஸ்டபிள்லாம் கிடையாது. நார்மலான ஒரு இப்போ கொடுத்துருக்க அந்த ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ்ன்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு குட்டு தான். பட் அட்ஜஸ்டபிள் இதில் இருக்கிற மாதிரி இருக்காது. அவ்வளோதான் விஷயம். சஸ்பென்ஷனில் இது ஒரு சேஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம்னு பார்த்தோன்னா 3 புது கலர் ஸ்கீம்ஸ்ன்றதை உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அந்த 3 புது கலர் ஸ்கீம்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து ஒன்று கிளாசி பிளாக்கு, அதுக்கடுத்து வந்து மேட் பிளாக்கு, அதுக்கடுத்து இந்த கிரேடியன்ட் கிரேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரானிட்டி கிரே. அந்த ஒரு கிரானிட்டி கிரேன்றது கிரே கலரு. அது இல்லாமல் இந்த 3 வெஹிக்கிள்ஸ்லையும் பொதுவான ஒரு புது ஸ்டிக்கரிங்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஐ மீன்ஸ் கிராபிக்ஸ். ஆமாம், கிராபிக்ஸ் வந்து இருந்ததை விட இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆர்டிஆர் பேட்சிங்ன்றது சைடில் வந்து உங்களுக்கு நல்ல பெருசாக சூப்பராகவே இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ஒரு மேட் பிளாக் பற்றி நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக நிறைய வெஹிக்கிள்ஸில் இந்த ஒரு மேட் கலர் ஸ்கீம்ன்றதை ஆட் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் நம்மளுக்கு இந்த ஒரு டிவிஎஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் வெஹிக்கிள். அதுக்கடுத்து கிளாசி பிளாக் வந்து நம்ம எல்லா வெஹிக்கிள்லையும் பார்க்குற மாதிரி ப்ளைனான பிளாக்கு, அதில் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு கிளாசி ஃபினிஷில் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு அந்த ஒரு புது கலர் ஸ்டிக்கரிங்ன்றது, அதான் அந்த கிராஃபிக்ஸ்ன்றதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 3 கலர் ஸ்கீமையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராஃபிக்ஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கப்பா. இருந்ததை விட இப்போ பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல ஸ்போர்ட்டியராக இருக்குது. அதில் உங்களுக்கு இது கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு ஹேண்டில் பார்லேயும் உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கிளிப் ஆன் டைப் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 கை வைக்கிற அந்த ஒரு ஹேண்டில் பாரும் நம்மளுக்கு தனித்தனி பீஸாக இருக்கும். பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு சிங்கிள் பீஸில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஒரு பழைய டைப்பு டியூப் டைப்பில் போயிட்டு வரும் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ஹேண்டில் பார்ன்றதை இப்போ புதுசாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது சும்மா சொல்லக்கூடாது, ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு லாங் ட்ரைவ் அது மாதிரி ஒரு சில விஷயங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இந்த ஒரு ஹேண்டில் பார் செட்டப்ன்றது கம்பேரிங் டு தி கிளிப் ஆன் பார்க்கும்போது. பட் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டியரான ஃபீல்னு பார்க்கும்போது கிளிப் ஆன் நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் மாற்றம் இல்லை. கிளிப் ஆன் ஆப்ஷனும் இருக்குது. பட் இப்போ புதுசாக இது ஒரு ஆப்ஷன் சேர்ந்துருக்கு நம்மளுக்கு இந்த ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார்ன்றது. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பார்க்கும்போதுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், வேறு என்ன விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். இதை தவிர்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள் எந்த சேஞ்சஸ் இல்லை. இருந்த அதே ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்லையும் சரி, ரைடிங் மோட்ஸ்லையும் சரி, லைட்டிங்
பேக்கேஜிங்லேயும் சரி எல்லாமே சேம் அதே தான் மெயின்டைன் ஆகுது. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் அதே இன்ஜின் தான் இங்கேயும். உங்களுக்கு பவர்லேயும் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. அதே சேம் பவர் தான் இப்பயும் கெயின் ஆகுது. சேஞ்ச் ஆனது 3 விஷயங்கள். 1 அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்ன்றது. அதுக்கடுத்து 2வது என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஹேண்டில் பாரு. 3வது உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோடைய கலர் ஸ்கீம் அண்ட் கிராபிக்ஸில் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்துட்டு வேறு எந்த விஷயமும் சேஞ்ச் பண்ணல. என்ன கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட் ஒரு ஒர்த்தான அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா, கலர் ஸ்கீம் இட்ஸ் ஓகே. பட் நான் அந்த அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் கொடுத்ததுக்கு பதில் வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸில் எதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய வெஹிக்கிளில் நம்மளுக்கு டிஎஃப்டி கிளஸ்டரு, அது மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி விஷயங்கள் கிடைக்குது. இந்த வெஹிக்கிளையும் நம்மளுக்கு மொபைல் ஃபோன் கனெக்ஷன் இருந்தாலும் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது அந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டடான ஒரு வேரியன்ட் மாதிரி இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இப்போ இந்த அப்டேட்டில் கொடுத்துருந்துருக்கலாம்னு தோணுது. இது மாதிரி ஒரு சில யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். பட் டிவிஎஸ் ஒரு மாதிரி பிளான் பண்ணி அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதுசாக லான்ச் ஆன இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு உங்களுக்கு ஜஸ்ட்டு 1,53,990 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ப்ரைஸிங் அதிகமாகவும் செய்யலாம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். முதல்ல இருந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆரோடைய அந்த ஒரு ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 1,48,620 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆச்சு. அப்படின்றப்ப ப்ரைஸிங்கில் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்க இந்த அப்டேட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன் விடுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. சி யூ. சி லேட்டர்.